வணக்கம் நேர்களே, சுவை நிகழ்ச்சியில் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்ப வந்து குளிர்காலம், பனிக்காலம். பனிக்காலத்துல பாத்தீங்கன்னா பொதுவா நிறைய பேருக்கு வந்து சளி பிடிக்கும், தலைவலி வரும். உடனே அவங்ககிட்ட கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சாப்பாடை தாங்க குறை சொல்லுவாங்க. ஐயோ, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுட்டேன், இல்லாட்டி வெந்தயம் போட்டது சாப்பிட்டுட்டேன், எனக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பல குறைகள் வந்து சாப்பாடு நோக்கியே தான் சொல்லி கொண்டே இருப்பாங்க. சரி, இந்த குளிர்காலத்துக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஸ்பெஷல் நிகழ்ச்சியா இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளுடைய ஷெஃப் தாமு அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. சோ அவங்களிடம் நம்ம கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் அனைத்தும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல இந்த டெலிபோன் எண்களை நீங்க நோட் செஞ்சுக்கோங்க. இப்ப மானிட்டர்ல வருது, நோட் செஞ்சுக்கோங்க. சென்னை நேர்கள் 64622270, வெளியூர் நேர்கள் 044 செலுத்திவிட்டு 1707 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். கைபேசி எண்களும் உண்டு. 9444901011 மற்றும் 9444901021. வெளிநாட்டு நேர்கள் கூட எங்களுக்கு வழக்கம் போல தொடர்பு கொள்ளலாம். 00914425397010 எண்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். நேர்களே, இது வந்து லைவ் ப்ரோக்ராம், டெய்லி பொதிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துறேன், நீங்க பேசும்போது உங்க டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா கம்மியா வச்சுட்டு பேசினாதான் எனக்கு எக்கோ கேட்காம கிளியரா கேட்கும். நீங்க பேசும்போது இன்னைக்கு வந்து குளிர்காலத்துக்கு ஏத்த சாப்பாடு, இதை சார்ந்த கேள்விகள் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்கலாம். உங்களுடைய பேரு, எங்க இருந்து பேசுறீங்க அப்படிங்கிற விவரத்தையும் இங்க சொல்லிருங்க. நான் ஓவர் டு அவர் ஷெஃப் தாமு அவர்கள். வணக்கம் ஷெஃப். சோ இப்ப இன்னைக்கு வந்து ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சாப்பாடை குறை சொல்லுவாங்க எல்லாருமே. எந்த ஒரு நோயா இருந்தாலும் சரி, எனிதிங், நீங்க வந்து அது குளிர்காலமா இருந்தாலும் சரி, வெயில் காலமா இருந்தாலும் சரி, எங்க நான் சாப்பிடுற சாப்பாடு சரியில்லைங்க அப்படின்னு. இந்த சாப்பாடு வந்து ஏன் அவ்வளவு ஒரு முக்கியமானது? எந்த ஒரு காலத்துக்கு ஏத்த சாப்பாடு ஏன் முக்கியம் அப்படின்னு நம்ம நேர்கள் சொல்லலாம். அதாவது நம்மளுக்கு வந்து காத்துலயோ இல்ல தண்ணியிலயோ வந்து எனர்ஜி கிடைக்கிறது இல்லை. நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான எனர்ஜி எதில் கிடைக்குதுன்னா சாப்பாட்டில் மட்டும்தான் கிடைக்குது. நம்ம எவ்வளோதான் சம்பாரிச்சாலும் அந்த ஒரு 8 மணிக்கு, மத்தியானம் 1 மணிக்கு, ராத்திரி 7 மணிக்கு நம்ம சாப்பிட்டே ஆகணும். அதை வச்சு தான் நம்ம உடம்புடைய ஸ்டாமினா இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறது, அப்பப்போ வந்து ரொம்ப டயட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாமினா கிடையாது அப்படின்னு. ஸோ நான் சொன்ன அந்த காற்றுலேயோ தண்ணியிலையோ வந்து எனர்ஜி கிடைக்கல, சாப்பாட்டில் தான் எனர்ஜி கிடைக்குது. அந்த சாப்பாடு நீங்கள் சரியான சாப்பாடு எடுத்துக்கினா தான் நீங்கள் 8 மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சரியான சாப்பாடு எடுக்கல, டயட்ன்ற பேரில் நீங்கள் குறைச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆயிடுறீங்க? ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுறீங்க, யூ பிகம் அனிமிக். அதனால தான் வந்து சாப்பாடு ஒரு இன்றியமையாத ஒன்று. நீங்கள் யாராக இருந்தாலும் வந்து அந்த 1 மணிக்கு பசிக்கு பாருங்கள், அதை கடவுள் கொடுத்துருக்க வரும்போது பசி, அந்த பசி வந்துச்சுன்னா சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால தான் சாப்பாடு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அந்த பசியில வந்து ருசியா சாப்பிடணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. நம்ம அதுவும் நீங்க வந்திருக்கீங்க குறிப்பாக. இப்ப குளிர்காலத்துக்கு வந்து ஏத்த சாப்பாடு அப்படிங்கிறது எதுவும் இருக்கா? அதாவது குளிர்காலத்துல நம்ம இதெல்லாம் சாப்பிடணும், இதை வந்து அவாய்ட் பண்ணணும். இல்ல, நம்ம இடத்துல எஸ்பெஷலி தமிழ்நாடு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ குளிர் நமக்கு இல்லை. ஒன்று குளிர் இல்லைன்னா கூட ஜென்ரலாக வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஹாட் வாட்டர், அதாவது சுட தண்ணி, நல்ல கொதிக்க தண்ணியை ஒரு 4 சீரகம் போட்டு குடிச்சிட்டு வந்தாவே பாதி நோய் போயிடும். பாதி நோய் நம்ம வந்து கிட்டே வராது. நீங்கள் எப்பெல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்களோ, காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், லஞ்சில் ஆகட்டும், டின்னரில் ஆகட்டும், இன்பிட்வீன் நீங்கள் இருந்தாலும் இந்த சூடாக ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக உடம்புல இருக்கிற பாதி வியாதி போயிடுது. ஒன்று இந்த குளிர்காலம்னு சொல்லும்போது, இப்போ சப்போஸ் நீங்கள் எல்லாம் ஊட்டிக்கு போகிறோம், கொடைக்கானல் போகிறோம், டிசம்பர் மாதம் போகிறீங்க அப்படின்னா ஹெவி ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, கிரீஸியான ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, தயிர் சாப்பிடக்கூடாது. தயிர் அந்த பக்கம் நீங்கள் மலையில் போய் மலைநாட்டில் போய் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா ஜீரண சக்தி கம்மியாகிடுது. அந்த டைமில் வந்து உங்களுக்கு இது ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாகிடுது, படுத்துகிட்டே இருக்க சொன்னோம், ஜாஸ்தி வந்து உங்களால் மூவ்மெண்ட் இருக்காததால் ஹெவி சாப்பாடு சாப்பிடுவேன். அதுதான் குளிர்காலத்தில் நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது ஒன்று. இப்போ வெயில் காலத்தில் என்ன நிறைய தண்ணி குடிக்கிறோம், நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். இப்போ குளிர்காலத்துலனால யாரும் ஸ்கூல் போகாமல் இருக்கிறது இல்லை, யாரும் வெளியே போகாமல் இருக்கிறது இல்லை, அப்படி இல்லை. அது வந்து குளிர்கால சாப்பாடுனா லைட்டாக சாப்பிடலாம். லைட்டான்னு சொன்னால் அதாவது இந்த கிரீஸி ஃபுட்டாக இருக்கக்கூடாது, ஃப்ரைட் ஐட்டம்ஸாக இருக்க வேண்டாம். அதுக்கு வந்து ஜீரண சக்தி கம்மியாகுது, அதுதானே தவிர. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஒரு நல்ல பிரியாணியில் ஆயில் போட்டு நெய் போட்டு வச்சு கொடுக்கும்போது அது ஜீரண சக்தி கம்மியாகிடுது. அதே ஒரு புலவாக எடுத்திங்கன்னா சாப்பிட முடியுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் காம்பன்சேட் பண்ண சொல்கிறோமே தவிர, மற்றபடி வந்து தனியாக சாப்பாடு இருக்கா குளிர்காலத்துக்கு அப்படின்னா கேள்விக்குறி தான். நம்ம ஃபர்ஸ்ட் காலர் வந்துட்டாங்க, ஜோதிமணி மேட்டுப்பாளையத்துல இருந்து. வணக்கம், இது பொதிகையின் சுவையோ சுவை. வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. வர வரைக்கும் கொள்ளு ரசம். வெரி குட். முருங்கைக்கீரை சூப்பு.
ஓகே, ரெண்டுமே வந்து சாரோட கொள்ளு ஃபேவரட். ரசம். கொள்ளு ரசம் அண்ட் முருங்கைக்கீரை சூப். சோ இட்ஸ் a fantastic ஆக்சுவலா recipe. அவங்களே ஒரு இது கொடுத்துட்டாங்க. கண்டிப்பா. கொள்ளு ரசம் சொல்றது, கொள்ளு வந்து உடம்புக்கு நல்ல சூடு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அருமையான ஒரு பயிருன்னு சொல்லலாம் அதை. இந்த குளிர்காலத்தில் அந்த கொள்ளு மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த உடம்புக்கு சூட்டு கரெக்டாக இருக்கும். கொள்ளு ரசம் கேட்டிருக்காங்க. கொள்ளு ரசம் சொல்லும்போது ரொம்ப தண்ணியாக இருக்கணும்னு நெஸ்டி கிடையாது. முதல்ல வந்து கொள்ளை வந்து நீங்கள் முதல்ல ஊற வைக்கணும், ராத்திரியே ஊற வைக்கணும். காலையில் வந்து அதை நல்லா அலசி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுலேயே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், சின்ன வெங்காயம், அது கொஞ்சம் உப்பையும் போட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சிடணும். இறக்கும்போது புளி இறக்கிட்டு தாளிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அது கொள்ளு ரசம் தண்ணியாக இருக்குன்னு நெஸ்டி கிடையாது, கொஞ்சம் திக்காக இருக்கும். இது ஏன் கொள்ளு ரசத்துக்கு கூட நம்ம வந்து ஒரு க்ரீம் கொடுக்குறோம், இல்லைன்னா ஒரு கட்டி தயிர் கொடுக்குறோம்னா இந்த சூடை வந்து இந்த கொள்ளோட சூடை அந்த க்ரீம் வந்து சப்சைட் பண்ணும். நீங்கள் ஆந்திரா பக்கம்லாம் போனீங்கன்னா உழவு சாறுன்னே கொடுக்குறாங்க, அதான் கொள்ளு சாறுன்னு கொடுக்குறாங்க. அது சாதத்தில் போட்டு கொடுக்கும்போது பக்கத்துலேயே வந்து ஒரு கப்பில் வந்து க்ரீம் வைக்கிறாங்க, ஒரு கப்பில் வெண்ணெய் கொடுப்பாங்க. அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அது சூடு நம்மளுக்கு வந்து உடம்புல உங்களுக்கு வந்து எந்த உபாதையும் கொடுக்காதுன்றது அந்த கொள்ளு ரசம். இப்போ நான் சொன்னது அது கொள்ளு ரசம். முருங்கைக்கீரை சூப்பரான ஒரு டிஷ் அது. முருங்கைக்கீரையை அந்த மஞ்சள் இலையை வந்து எடுத்துடணும். கொழுந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அட்டகாசமான ஒரு டேஸ்ட் அதுக்கு. அந்த கொழுந்தை நல்லா இலையெல்லாம் எடுத்துட்டு அலசிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு அகைன் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி பழம், 2 டியூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், 2 பச்சை மிளகாய் கீரி போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதில் தாளிப்புக்கு ஒரு சோம்பு கருவேப்பிலை தாளித்து இது குடிச்சு பாருங்கள். முருங்கைக்கீரை சூப்பு கலக்கலா இருக்கும். ஆக்சுவலி வெரி சிம்பிள் பட் ஹெல்தி, வெரி ஹெல்தி, நியூட்ரிஷியஸ். ரொம்ப அதாவது இந்த நியூட்ரிஷியஸ். முருங்கைக்கீரைன்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய இரும்பு சத்து நிறையா இருக்குது அதில் முருங்கைக்கீரையில். அதனால தான் அந்த முருங்கைக்கீரை கொடுக்குறோம். அதே மாதிரி அகத்திக்கீரை. இவங்களுக்கு சாதாரணமாக இந்த அமாவாசை டைமில் பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை மாட்டு கொடுப்பாங்க. அந்த மாடு சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம வந்து அந்த அகத்திக்கீரை சாப்பிட்றதே கிடையாது. அந்த அகத்திக்கீரை முருங்கைக்கீரைக்கு மருத்துவ குணம்னா அப்படின்னா இரும்பு சத்து நிறைய இருக்கிறது. நிறைய இருக்கு. அடுத்த நேரம் வந்துட்டாங்க, என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், இது பொதிகையின் சுவையோ சுவை. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க, பேர் சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. கேள்வி என்னன்னு கேளுங்க. நாங்க விருதுநகர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. நீங்க வால்யூம் கம்மி பண்ணுங்கம்மா. வால்யூம் கம்மி பண்ணுங்க, டிவி பார்த்தே பேசாதீங்க, போன்லயே பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க. மல்லித்துவையல் எப்படி அரைக்கலாம், டேஸ்டா அது மட்டும் சொல்லுங்க சார். நாங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணி நெட் தான் கிடைச்சிருக்கு. ஓகே. உங்க ப்ரோக்ராம்ல மல்லித்தோயல் எப்படி வந்து நல்ல டேஸ்டாவும் சுவையாவும் அருமையாகவும் அரைக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம சொன்னா கோச்சி கூடாது அவங்க. ஏன்னா இந்த மாதிரி தொகையில் சொல்லும்போது அம்மியில் அரைச்ச ஒரு டேஸ்ட். அம்மியில் வந்து குந்துக்கால் போட்டு அந்த அம்மியில் அரைச்சி அந்த மல்லி தொகையில் சாப்பிட்டீங்க அப்படின்னா அருமையான ஒரு டேஸ்ட். இதுக்கு என்ன தேவையான பொருள் பார்த்தா கொத்தமல்லி, தேங்காய் வச்சும் பண்ணலாம், தேங்காய் இல்லாதையும் பண்ணலாம். அந்த கொத்தமல்லி, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, ஒரு சின்ன துண்டு புளி, தேவைப்படுறவங்க பூண்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இதோட வந்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி அதை தாளிப்பு கொடுத்தா அந்த தொகையை சாத்தில் போட்டு ஒரு 2 சொட்டு நெய் விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பட் அம்மியில் அரைக்கிறதுக்கும் மிக்சியில் போட்டு செய்கிறதுக்கும் நிறைய டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நாங்கள் என்ன ஆயிடுச்சு, அந்த அம்மி, ஆட்டுக்கல், உரல் எல்லாம் வந்து ஒரு காட்சி பொருளாக தான் ஆயிடுச்சு. இப்போ மியூசியத்தில் வைக்கிற மாதிரி இப்போ யாருக்குமே தெரியல. லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே உங்களுக்கு வந்து பாதி டேஸ்ட் கம்மியாயிடுது. ஆக்சுவலாக இதுதான் கொத்தமல்லி தொகைகளுக்கு தேவையான. சோ கொத்தமல்லி துவையலோட சேர்த்து நீங்க ஜிம்முக்கு போகாம இருக்கிறதுக்கு ஒரு வழியும் வந்து கண்டுபிடிச்சு சொல்லி இருக்கீங்க. சோ தட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். நிச்சயமா அந்த இப்படி அரைக்கும் போது உங்களுக்கு அந்த கைக்கு ஒரு எக்சர்சைஸ், லெக்ஸ்க்கு எல்லாம் வந்து நல்ல எக்சர்சைஸ். பிளஸ் டேஸ்ட் இஸ் ஆல்சோ அமேசிங்லி டிஃபரண்ட். அது தள்ளி அரைக்கும் போது அந்த கை மனம் உள்ள தொகையில இறங்குது. ஆமா. இன்னொன்னு ஒண்ணு கேள்விப்பட்டேன் ஷெஃப், இந்த மாதிரி அந்த அம்மியில அரைக்கிறதுக்கு வந்து அந்த கெட்டு போறதும் ரொம்ப, அதாவது சீக்கிரமா கெட்டு போகாது, அந்த துவையலும் ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா மிக்ஸி அலசி அதாவது அதை வலிச்சு எடுப்பாங்க, எடுத்து ஒரு கப்புல போடுவாங்க, நல்ல எண்ணெயில தாளிப்பு போடுவாங்க, மிக்ஸ் பண்ணி சாத்துல போடும்போது அது ஒரு டேஸ்ட், அலாதியான ஒரு டேஸ்ட் அது தொகையிலுக்கு. எண்ணெய் அப்படின்னு சொல்லும்போது எண்ணெயும் வந்து குளிர்ச்சியான எண்ணெய் வந்து நிறைய இருக்கு. ஸோ ஹீட்டான எண்ணெய் அப்படிங்கிறாங்க, தேங்காய் எண்ணெய் ஹீட்டு, நல்லெண்ணெய் குளிர்ச்சி அப்படிங்கிறாங்க. எந்த எண்ணெய்ல சமைத்தால் குளிர்காலத்துக்கு நல்லது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து 2 எண்ணெய் தான் இருக்கு. ஒன்று வந்து தலைக்கு தேய்க்கிறது தேங்காய் எண்ணெய், அதை விட்டுங்க. இப்போ கேரளாவில் தேங்காய் எண்ணெய் தான் சமையலே நடக்குது. நம்ம தமிழ்நாடு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கடல் எண்ணெய் அப்படின்னா நல்லெண்ணெய். இன்னும் இந்த கிராமத்து பக்கம் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க தவிர
மற்றபடி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து என்ன சொல்றீங்க, ஆரோக்கியத்துக்கு பயப்படுறவங்க என்ன ஆயிடுமானது தான் நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் வந்து. என்னை பொறுத்தவரையிலும் நல்ல எண்ணெய், கடலை எண்ணெய் உடலுக்கு ரொம்ப சிறந்தது தான். அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன் பர்வீன், இப்போ நிறைய பேர் சமைக்கிறாங்க வீட்டில். அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து சமையலில் இருக்க மாட்டேங்குது. அடுப்பு பற்ற வைக்கிறாங்க, மேபி ஒரு கறிகாய் செய்கிறாங்க, ஒரு சாம்பார் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பக்கமும் அந்த ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம் வச்சிருது. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஹை ஃப்ளேம் வச்சுட்டு அவங்க நினைக்கிற மைண்ட் செட் என்னன்னா சிம்மில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி போய் டிவி பார்க்கறது இல்லை பேசுறது அந்த மாதிரி விட்டுறாங்க. திரும்பி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த காய்கறி பேர்ன் ஆகிடுது. சாம்பார் பார்த்தீங்கன்னா வத்தி போகுது. இப்போ என்னுடைய அட்வைஸ், என்னுடைய ரிக்வஸ்ட் ஃபார் த பப்ளிக் என்ன அப்படின்னா, சமைக்கும் போது கான்சன்ட்ரேஷன் அந்த சமையலில் மத்தல் வந்துச்சுன்னா அது சாப்பாடும் நல்லா இருக்கும், பொருள் வீணாகாது. நிச்சயமா ஐ திங்க் இந்த ஒரு கான்செப்ட் எல்லாத்துக்குமே பொருந்தும்னு நினைக்கிறேன். படிக்கும் போது அதுல மட்டும் கான்சென்ட்ரேஷன். இப்போ டைவர்ஷனுக்கு வந்து நிறைய ஓவர் டைவர்ஷனா இருக்காது. அதுக்குள்ள ஒரு நேர் வந்துட்டாங்க நம்மள டைவர்ட் பண்றதுக்கு, என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்மா, இது பொதிகையின் சுவையோ சுவை. வணக்கம். வணக்கம் சித்ரா, லைன்ல இருக்கீங்க. ஷெஃப் தாமுவுடன் நீங்க பேசுங்க. சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. என்னென்ன பயிர்லாம் முளைக்கட்டும் சார்? வெரி குட். என்னென்ன பயிர்லாம் முளைக்கட்டும் சொல்லுங்க. ஓகே. அப்புறம் சார் அம்மி புதுசா வாங்கினேன், அது எவ்வளவுதான் அரைச்சு யூஸ் பண்ணாலும் அதுல அந்த மண் இருந்துட்டே இருக்கு சார். சூப்பர், அதுவும் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க சமைக்கவே போறாங்க. நான் சொல்றேன்மா, சொல்றேன். அது எப்போ மண் இருந்துட்டே இருக்கிறது, நான் சொல்றேன்மா, நோ ப்ராப்ளம். இப்போ முளை கட்டின பயிர் இது யாருமே வந்து அதில் புரத சத்து அதிகமான உள்ள ஒரு அது பயிர். அது 3 நாளில் வந்து உங்களுக்கு முளை கட்டிடும். அது என்ன பண்ணோம், கடலை ஒன்று வந்து கருப்பு மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை, பச்சை பயிர் சொல்லுவோம், அதாவது ஹோல் கிராம், கிரீன் கிராம் தான் சொல்கிறோம், அது வெந்தயம். இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுறோம், அவர் ஈரத்துணியில் போட்டு கட்டிட்டாவே 3ஆவது நாள் வந்து முளை கட்டிடும். இதை நீங்கள் கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள், எலுமிச்சம்பழம் புளிஞ்சி அப்படியே சாப்பிட்டாவே உடம்புக்கு அருமையான ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஷ்ஷு. அதை சமைக்கும்போது தான் உங்களுக்கு எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுது. இந்த முளைக்கட்டின பயிரை மாத்திரம் பச்சையாக சாப்பிட்டா அதுக்கு ஒரு தனி வேல்யூ. காராமணியிலேருந்து, சடகாராமணியிலேருந்து நீங்கள் அதை ஊற வச்சு அதில் முளை கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது குருத்து வருது. குருத்தோடு சாப்பிடும்போது தான் அந்த குருத்தில் தான் உங்களுக்கு வந்து மெயின் ஸ்ட்ரென்த்தே இருக்குது. அதை நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அது இருக்கிற நேச்சுரல் அந்த வைட்டமின்ஸ் எல்லாம் கூட அழிஞ்சுது. அதனால் கொடுக்கக்கூடாது. அதான் குக் பண்ணாமல் அப்படியே நீங்கள் சாலட் மாதிரி சாப்பிட்டாவே அந்த முளைக்கட்டு பயிருக்கு நிறைய எஃபெக்ட் இருக்குது. அம்மி வாங்கினவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அம்மி வாங்கியிருக்கேன்னு சொல்லும்போது பெரிய விஷயமா இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அரிசி கழுவுன தண்ணியை ஒரு பாத்திரத்தில் கூட வச்சுக்கோங்க. இந்த அம்மியை வந்து 2 வாட்டி அந்த அரிசி கழுவுன தண்ணியில் நல்லா அலசி எடுத்துடணும். 3ஆவதாக ஹாட் வாட்டர், சுடு தண்ணியை போட்டு நல்லா அலசிட்டு கடைசியாக பச்சை தண்ணியை போட்டு எடுத்துட்டா, ஒரு துணியில் அதாவது மெதுவான துணியில் தொடச்சி எடுத்துட்டா, அதுக்கப்புறம் வந்து அதில் அந்த அம்மியில் வந்து உங்களுக்கு அந்த மண் தெரியாது. அம்மி நீங்கள் அம்மியில் அரைக்கும் போது அம்மி புழுவான்னு சொல்லுவோம், அதாவது குத்துவாங்க அந்த ரஃப்னஸ் வரத்துக்கு. அந்த அம்மி புழுவை போட்ட பிறகு தான் அந்த மண்ணே வரும் ஆக்சுவலாக. அதனால நீங்கள் இந்த 3த்தையும் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு ஃபைனலாக ஹாட் வாட்டர் தென் கோல்டு வாட்டர் போட்டு மெதுவான துணியில் அதையும் சரி இந்த அம்மியில் அரைக்கிறது இல்லையா அந்த அரைக்கிறதையும் நீங்கள் புழுவை போட்டிங்க அப்படின்னா அது அந்த சட்னிக்கும் சரி தொகைகளுக்கும் சரி ஒன்றோடு ஒன்று அது அரைக்கும் போது நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும், அந்த மண்ணும் வராது. நிச்சயமா ஷெஃப், இதான் நம்ம நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் காலர் நினைக்கிறேன். அம்மி வாங்கியிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அது உங்க நிகழ்ச்சியில வந்து அம்மின்றது காட்சி பொருள் இப்பதான் சொன்னேன். கரெக்ட், இப்பதான் சொல்லிட்டோம். என்ன நேர்ல ஒரு 15 நிமிஷத்துல நிறைய ரெசிபிஸ், நிறைய டிப்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்கோம். இன்னும் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் ஒரு ஷார்ட் 10 செகண்ட்ஸ் பிரேக் எடுத்துட்டு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும். சக்தி மசாலா சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலாவும் பிடிக்கும். பேக் நேர்களே, குளிர்காலத்துக்கு ஏத்த சமையல், ஏத்த ரெசிபிஸ், அதை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ஷெஃப் தாமு அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து நிறைய விஷயங்களை பத்தி கேட்டுட்டு இருக்கோம். சூப்ஸ் பத்தி கேட்டோம், துவையல் பத்தியும் கேட்டோம். இப்ப அடுத்த ஷெஃப், காலம் எந்திரிச்சோன்னே காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்றாங்க. அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாதனாலே வந்து அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி கம்மியாயிடுது. அதே மாதிரி they take that cold juice, இல்லாட்டி காலையில வந்து மில்க் ஷேக் அந்த மாதிரி எடுத்துட்டு தான் இப்ப வேலை பார்க்குற பீப்புள் எல்லாமே போறாங்க.
சொல்றாங்க. அதுலயே வந்து சிலவங்க சொல்றாங்க, ஐயோ எனக்கு காலையில சாப்பிட்டதே சளி பிடிக்குதுப்பா அப்படின்ட்டு. காலையில ஒரு நல்ல ஒரு சுட சுட நல்ல ஒரு பனிக்கு ஏத்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுங்களேன். அதாவது அதுக்கு முன்னாடி இந்த பிரேக்ஃபாஸ்ட் அவாய்ட் பண்ணுறது பெரிய தப்பு. ஆமா. பிரேக்ஃபாஸ்ட்ன்ற மீனிங்கை பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் யுவர் ஃபாஸ்ட். ராத்திரி 8 மணிக்கு சாப்பிட்ருக்கீங்க, காலையில் 8 மணிக்கு சாப்பிட்றீங்க, 12 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்றீங்க. அதையும் நீங்கள் பிரேக் பண்ணினா ஒரு கடவுள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு வந்து பேன்க்ரியாஸ் செக்ரீஷன் ஆஃப் ஆசிட்னு இருக்குது. அந்த ஆசிட் தான் வந்து சாப்பாடு சாப்பிட்றது. அப்படி அதை நீங்கள் விட்டுட்டீங்க, சாப்பிடாம விட்டுட்டீங்க அப்படின்னா அல்சர் ஃபார்மேஷன் 100% கேரண்டி அதுக்கு. அதனால வயிற்றில் வந்து அந்த சாப்பாடு இருந்தால் தான் சாப்பாடை பார்த்து தான் சாப்பிடும். அப்போ உங்களுக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் வராது அப்படின்றோம். அதான் தயவுசெய்து வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை அவாய்ட் பண்ணக்கூடாது. ஒன்று கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். ஒரு நல்ல அருமையான பிரேக்ஃபாஸ்ட். சாதாரணமான இந்த குளிர்காலம்னு சொல்லும்போது ஒரு நல்ல இட்லி சாப்பிட சொல்லணும், அது ஒரு நல்ல ஆப்பம் சாப்பிட சொல்லணும், ஒரு நல்ல இடியாப்பம் சாப்பிட சொல்லணும், ஸ்டீம்டு ஃபுட்டாக சாப்பிட சொல்லணும். சூடாக அதுதான் வரும். அந்த இட்லியோட ஒரு நல்ல வடகரி, அது மாதிரி இட்லியோட நல்ல சாம்பார், பொடி போட்ட சாம்பார், அதான் அந்த இட்லியோட நல்ல சட்னி. சட்னின்னு சொல்லும்போது கோல்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த கோல்டு சீசனில் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கக்கூடாது. அரைச்சி அப்படியே தாளிப்பு கொடுத்து அப்படியே கொடுத்தீங்கன்னா தான் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து சட்னிஸ்னா ஒரு ரொம்ப இரிட்டேட்டிங் அப்படின்னா சில்லுன்னு எடுத்து வைப்பாங்க. சில்லுன்னு ஈவன் ஹோட்டல்ஸ்லயும் வைக்கிறாங்க. அதுதான் அவாய்ட் பண்ணணும். ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. பிரியா என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட் பத்தி நம்ம மீண்டும் தொடர்ந்து பேசலாம். வணக்கம் பிரியா, யூர் ஆன்லைன். ஹலோ வணக்கம் சொல்லுங்க மேடம். ஹலோ வணக்கம் சார். நான் இப்ப வடபழனில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. இது என்னோட இது என் பொண்ணு வந்து பெங்களூர்ல இருக்கா. அவ வந்து நீர் தோசை சாப்பிட்டேன்னு சொல்றாங்க. அது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. நீர் தோசை? நீர் தோசை பெங்களூர்ல ஹோட்டல்ல போனா அங்க போய் நீர் தோசை கேட்டா குடுக்குறாங்க அப்படின்னு. நீர் தோசைன்னா என்னன்னு எனக்கு தெரியல. பெங்களூர்ல ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஆனது நீர் தோசை. அதோட ரெசிபி கேக்குறாங்க. ஒண்ணுமே இல்லைம்மா. ஆக்சுவலா எதர் பச்சரிசி ஆர் புழுங்கலரிசி மாத்திரம் தான் அதுக்கு நல்லா ஊற வச்சு அரைச்சிட்டு அது நீங்கள் தோசையை சுட்டா அது நீர் தோசை. அதை மிக்ஸ் பண்ணும்போது அந்த தண்ணிக்கு பதிலாக கொஞ்சம் இளநீர் மிக்ஸ் பண்ணுறாங்க. அதை போட்டு அதை மினிசாக, அதாவது ஒரு மாதிரி வழவழன்னு இருக்குது அந்த தோசை. அதுக்கு நீங்கள் வந்து குருமா இல்லை சட்னிக்கு பதிலாக சாம்பார் ஊற்றிக்கிற மாதிரி அதை நல்லா ஊற வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அது நீர் தோசை சூப்பராக இருக்கும். ஒரு பருப்பும் கிடையாதுல, ஒருவும் வந்து அரிசி மாத்திரம்தான் ஊற வச்சு அதை வந்து தண்ணியாக கரைச்சி அது நீங்கள் தண்ணியிலே கொஞ்சமாக இளநீர் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அது நீர் தோசை கலக்கலாக இருக்கும். ஆக்சுவலாக வெஜிடபிள் குருமா, வெஜிடபிள் குருமா கொடுக்கலாம், அதே மாதிரி சாம்பார் கொடுக்கலாம், தென் வெள்ளை குருமா, கோழி வெள்ளை குருமா கொடுக்கலாம் நீர் தோசைக்கு. நீர் தோசை லசானியாவை பண்ணுறாங்க. ஆமா, நீர் தோசை வச்சு அது மாதிரி அது சீஸ் ஒரு லேயர் வந்து அதை அப்படி குழந்தை கேப்சிகம் ஒரு லேயர் ஒரு நேரம் நீர் தோசை வச்சு ஒரு லசானியா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இது கர்நாடகாவில் ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ் நீர் தோசை. அடுத்த ஷெஃப், இந்த கோல்டு பிடிக்கிறதுக்கு வந்து எஸ்பெஷலி இந்த பனி காலத்துல வந்து எல்லாருக்கும் இந்த சுக்குமல்லி காஃபி அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சுக்குமல்லி காஃபி எப்படி நம்ம வீட்டிலேயே வந்து அந்த மல்லி எதுவும் தயாரிக்கலாம்? ஏன்னா நிறைய பேர் ரெடிமேட்ல தான் வாங்குறாங்க. ரெடிமேட்ல வாங்கும்போது மண் இருக்கு, நிறைய ஒரு நேர் கூட போன தடவை கேட்டிருந்தாங்க, நிறைய மண் இருக்கு, குறைன்னு இருக்கு, அவ்வளோ ஒரு டேஸ்டா இல்லை, அந்த கருப்பட்டியில மண் இருக்கு அப்படின்னு. ஸோ ஒரு நேர்களுக்காக ஒரு அசத்தலான ஒரு சுக்குமல்லி காஃபி ரெசிபி. அதாவது ஈக்குவல் குவான்டிட்டி சுக்கு, மிளகு, கண்டத்திப்பலி, அதிமதுரம், சித்திரத்தை, மல்லி ஈக்குவலாக போட்டு வறுத்து பொடி பண்ணும்போது மேபி அந்த பனங்கல்கண்டு அப்படி இல்லைன்னா வெல்லம் அதையும் போட்டு நல்லா, வெல்லம் சொல்லும்போது நான் நாட்டு வெல்லம் நான் சொல்கிறேன், பனை வெல்லம் சொல்கிறோம், அதையும் போட்டு வறுத்து அரைக்கும் போது மட்டும் அந்த வெல்லத்தை போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும். ஒரு டீஸ்பூன் ஒரு டம்ளர்லேயோ இல்லை பாத்திரத்துலேயோ போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி விட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா தொண்டைக்கு எதமாக இருக்கும். ஆக்சுவலி சுக்கு காப்பி வேற, சுக்கு மல்லி காப்பி வேற, அது வேற இது வேற. சுக்கு காப்பின்னு சொல்லும்போது ஒரு சுக்கு மிளகு அதை போட்டு இது வெள்ளத்தை போட்டு நல்லா கொதிக்க விட்டு கொடுக்கும்போது அது சுக்கு காப்பி கொடுக்குறோம். சுக்கு மல்லி காப்பின்னு நான் சொன்னேன் அதிமதுரம், சித்திரத்தை, இந்த திப்பிலி அது ப்ளஸ் சுக்கு மிளகு இருக்குது, மல்லி ஈக்குவல் குவான்டிட்டி போட்டு ஈக்குவல் குவான்டிட்டி. இப்போ சளி பிடிக்காம இருக்க வந்து மிளகு வந்து நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் நிறைய சொல்றீங்க மிளகு வந்து சேர்த்துக்கங்க. அதுவும் நீங்க சொல்றீங்க இல்லையா, பொங்கல்ல மிளகு தூக்கி போடாதீங்க, அதையும் வந்து சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு. எந்தெந்த ஃபுட்ல எல்லாம் நம்ம மிளகு வந்து நல்லா சேர்க்கலாம்? மிளகுன்னு சொல்லும்போது பகையன் வீட்டில் ஒரு பகைவன் ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் போயிட்டு நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு வெளியே வந்து அந்த 4 பொட்டத்தை கட்டின்னு போகிறோம் அந்த மிளகை, அந்த 10 மிளகை வாயில் போட்டு மென்று விழுங்கிட்டோம்னா அந்த பாய்சன் கூட முறிக்கிற தன்மை மிளகுக்கு இருக்குது.
மிளகுக்கு மேக்சிமம் மருத்துவ குணம் மிளகுக்கு இருக்குது. ஹார்ட்டில் இருக்கிற பிளாக்கை கிளியர் பண்ணுறதுக்கு மிளகு டெய்லி ஒரு 4 மிளகு எப்படியாவது நம்ம உடம்புல சேர்த்துட்டோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக்லாம் வராது. அந்த அளவுக்கு மிளகுக்கு ஒரு மருத்துவ குணம். பொங்கலில் வந்து நல்ல மிளகை ஃப்ரை பண்ணி அந்த வத்தல் மாதிரி சாப்பிடும்போது மிளகுக்கு உண்டான அந்த சிறு காரமே வந்து அட்டகாசமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் சமைக்கும்போது மிளகு சேர்த்து வீட்டில் சமைச்சிங்கன்னா டாக்டர் ஃபீஸு கம்மியாயிடும். நிச்சயமா. அடுத்த நேர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், இது பொதிகையின் சுவை சுவை. நேர் வர வைக்கணும். சொல்லுங்கம்மா சாந்தி. மேடம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் சாந்தி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சார் எப்படி இருக்காரு? மேடம் சொல்லுங்க. சார் கிட்ட பேசுறேன். சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க? சார் வணக்கம் சார். வணக்கம். ஒரு ஹெல்ப் பண்ணணும் சார். சொல்லுங்கம்மா. வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நார்த் இந்தியா டூர் போறேன் சார். பில்கிரிமேஜ், பூரி ஜெகநாதர் எல்லாமே போறோம் சார். ஆவி ஒண்டர்ஃபுல் டுங்கம்மா, நல்லா ஜாலியாக போயிட்டு வாங்க. அதுக்கு வந்து நம்ம பண்ற டிஷ் இட்லி புளியோதரை அண்ட் சப்பாத்தி பூரி வந்து எப்படி பேக் பண்ணணும், எப்படி ப்ரிப்பரேஷன் ரெண்டுமே கொஞ்சம் சொல்லுங்க சார். உங்களுக்கு சேர்த்து நான் வேண்டிக்கிறேன். ஓ, நீங்க சொன்னாதான் உங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கிறேன். ஓ அதுதான் ஃபைட். ஓகே ஓகே, சொல்லாட்டியும் வேண்டிக்கிறாங்களாம். டன். எனக்கும் சேர்த்து வேண்டிக்கங்க, நானும் இங்கதான் உட்கார்ந்துருக்கேன். ஷெஃப், இது வந்து ட்ரெயின்ல போறவங்க, லாங் டிஸ்டன்ஸ் போறவங்க, அண்ட் எஸ்பெஷலி வந்து வீட்டு சாப்பாடு தான் ஒத்துக்கும் அப்படின்றவங்க, இது வந்து இவங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேர் இப்போ ஜேர்னி, லாங் ஜேர்னி போறோம், லைக் ஜெய்ப்பூர், டெல்லி அந்த சைட் போகும்போது ஹவு டு பேக் அண்ட் கோ. அதாவது பேக்கிங் சொல்றதை விட ஃபர்ஸ்ட் செய்முறை ரொம்ப இம்பார்ட்டன்ட். செய்முறை கரெக்ட். ஒரு புளியோதரை செய்கிறோம், நம்ம வீட்டில் செய்யும்போது என்ன பண்ணுறோம், கையில் வந்து அந்த சாதத்தை மிக்ஸ் பண்ணுறோம். அந்த புளி காய்ச்சல் காசணும். புளி காய்ச்சல் உங்களுக்கு தெரியும், இந்த கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வேர்க்கடலை, மஞ்சத்தூள் ப்ளஸ் அந்த புளி தண்ணியை விட்டு நல்லா சுண்டி வரும்போது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்து வந்துடுறோம். சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிடுறோம். இதை புளி காய்ச்சல் போட்டு கையில் மிக்ஸ் பண்ணுறோம். அது நம்ம வீட்டில் செய்கிறது. நீங்கள் வெளியே போகும்போது எடுத்துகிட்டு போகணும், ஒரு 3 நாள் நிற்கணும் அப்படின்னா கைப்படக்கூடாது. கரண்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மெயினாக அந்த டப்பா வந்து தண்ணி பார்ட்டிகள் எங்கேயுமே இருக்கக்கூடாது, ட்ரையாக இருக்கணும். அதில் எந்த பாத்திரத்தில் எடுத்து போகிறீங்களோ அந்த பாத்திரம் ட்ரையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு முடிஞ்சால் மந்திர இலை கிடச்சின்னா மந்திர இலை அதையும் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு மந்திர இலையில உள்ளே போட்டு அந்த சாதத்தை உள்ளே போட்டுடணும். சூடாக போடக்கூடாது, நல்லா ஆற விட்டுட்டு அந்த ஆறின பிறகு அந்த புளியோதரைய பேக்கெட்டில் பாத்திரத்தில் போட்டு உடனே மூடாதீங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அதை மூடிட்டா ஒன்று அந்த புளியோதரை சேஃபு. சப்பாத்தி மோஸ்ட்லி வந்து கொஞ்சமாக ஆயில் தான் விடணும், நிறைய ஆயில் விட சுடக்கூடாது. நல்ல ஈரத்துணி தண்ணியில் நினச்சிட்டு ஈரத்தை நல்லா பிழிஞ்சிடணும். அப்படி அலச முடியாமல் அப்படி ஆற்றணும் அப்படின்னா அந்த ஈரப்பதம் மாத்திரம்தான் இருக்கணும். அது அதை லைட்டை தொட்டால் ஈரப்பதம் இருக்கும், அவ்வளோதான். அதில் சுட்ட சப்பாத்திலாம் போட்டு பேக் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துக்கணும். எப்படி 5 days வச்சுக்கலாம் சப்பாத்தியை. கூட தக்காளி ஊறுகாய். அந்த தக்காளி ஊறுகாய் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தாலும் பரவாயில்ல. தக்காளியை வந்து பாயில் பண்ணி தோலை உரிச்சிட்டு மிக்சியில் போட்டு எடுத்து பெருங்காயம், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சிட்டு அந்த தக்காளி பழத்தையும் போட்டு அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்ல சொதன்னு வந்து மேலே வந்து திக்காக பேஸ்ட் மாதிரி நிற்கும். அது ஒரு பாட்டில் எடுத்து போயிட்டீங்கன்னாவே அது எப்படி ஒரு 3 to 5 நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடு ரெடி. தயிர் சாதம் 2 நாள் தான் நிற்கும். ஏன்னா தயிர் வந்து சாதாரணமாக புளிச்சு போயிடும். அதனால தயிர் சாதத்துக்கு மேக்ஸிமம் 2 நாள் முதல்ல சாப்பிட்ருங்க. புளியோதரையும் தயிர் சப்பாத்தியும் போக போக ட்ரெயினில் போக போக 2 நாள் ஜேர்னியில் நீங்கள் சாப்பிட்லாம். அந்த சப்போஸ் உங்களுக்கு ஃபுல்கா சப்பாத்தி வேணும் அப்படின்னா எண்ணெய் இல்லாமல் சுட்டுட்டு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பேக் பண்ணிவிட்டு கூட ஒரு உருளைக்கிழங்கு மசாலா கைப்படாமல் நீங்கள் செஞ்சினாவே ஆகும். நிச்சயமா. இன்னும் ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு, ரைஸ் குக்கர்ல வைக்கிற சாதம் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும், வடிக்கிற சாதம் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம். உண்மை. அதாவது ரைஸ் குக்கரில் ஒரு அழகு அரிசி வைக்கிறோம், 2 அழகு தண்ணி ஊற்றுறோம். அது வந்து 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வைக்கும்போது ரைஸ் வந்து தண்ணி அப்சார்ப் பண்ணிக்குது. அது பிகம் சாகினஸ் வந்துடுது. இதே நீங்கள் பாத்திரத்தில் வடிக்கிற பாத்திரம் ஒரு பாத்திரம் வைக்கிறோம், அதை கழுத்து வரலும் தண்ணி ஊற்றுறோம், தண்ணி நல்லா கொதி வரும்போது அரிசியை களைஞ்சிட்டு என்ன பண்ணுறோம், அரிசியை போட்டுறோம், வடிச்சிடுறோம். வடிக்கும் போது ட்ரை ஆகிடுது. அப்போது சாப்பிடும்போது இந்த வடி சாதம் வந்து உடம்புக்கு நல்லது. அதில் மாவு சத்து ஃபுல்லாக அந்த கஞ்சி தண்ணியாக வந்துடுது. வேற குக்கரில் வந்து
மாவு சத்து அப்படியே இருக்குது. அதனால உங்களுக்கு குழஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது குழஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது உடம்புக்கு நல்லது. குக்கர் சாதம் உடம்புக்கு நல்லது இல்லை. நல்லது இல்ல. சோ இவங்க வந்து அந்த புளியோதரை கட்டும் போது வடிச்சு வடிச்சு எடுத்துட்டு பண்ணணும். போனா அப்படியே பண்ண முடியாது. அது குக்கர்ல வந்து பண்ண சோ முடியாது. அத வந்து நீங்க நோட் பண்ணிக்கங்க. அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்த நேரம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். மிஸ்டர் சீதாராமன் லைன்ல இருக்கீங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் தாமோதரன் சார். சார் வணக்கம். வணக்கம். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு டிடில. ஆமா சார். ஊர்ல இல்ல சார். இந்த சார் வின்டர் சீசன்ல கீரை என்ன சாப்பிடலாம்? கீரை கீரை ஓகே. நைட்ல கீரை சாப்பிடக்கூடாதுன்றாங்க. நெல்லிக்காய் வேண்டான்றாங்க. ஓகே ஓகே. இது ரெண்டுக்கும் என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கீரை என்ன மாதிரி கீரை சாப்பிடலாம்? கீரை குளிர்ச்சியா இல்லையான்னு மிஸ்டர் சீதாராமன் சந்தேகம். அதுவும் நைட்ல கீரை சாப்பிடலாமா நெல்லிக்காவும் சாப்பிடலாமான்னு ஒரு காம்பினேஷன் கேட்டிருக்காரு. அது கீரை வந்து வழுவழுப்பான கீரை, பசலைக்கீரை, புளிச்சக்கீரை, இதை வந்து குளிர்காலத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். அந்த பசலைக்கீரை சாப்பிடும்போது உங்களுக்கு என்னென்னா சளி பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அரைக்கீரை, சீமை பொன்னாங்கக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அந்த முருங்கீரை, சிறுக்கீரை, முளைக்கீரை, இதெல்லாம் முளைக்கீரை கூட அது வின்டர் சீசனில் அவாய்ட் பண்ணுவாங்க. மெயினாக பசலைக்கீரை, முளைக்கீரை அண்டு புளிச்சக்கீரை அவாய்ட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் பருப்பு போட்டு கிடைக்கலாம். பாசிப்பருப்பு போட்டும் கிடைக்கலாம், இல்லை துவரம்பருப்பு போட்டு கிடைக்கலாம், இல்லை அப்படியே நல்லா சின்ன வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி கீரையும் நல்லா பொடியை தடவிட்டு அதையும் வதக்கிட்டு கடைசியில் தேங்காய் போட்டாலும் சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு 2 டீஸ்பூன் நெய் விட்டு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். நைட்டில் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா கீரையோட தன்மையை வந்து டைஜஷன் பவரை கொஞ்சம் கம்மி பண்ணும். அது சப்போஸ் நமக்கு செரிமானம் சரியாக இல்லை அப்படின்னா அதனால வந்து பலவிதமான பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால தான் வந்து அந்த கீரை நைட்டில் சாப்பிடக்கூடாது. செரிமானம் கம்மியாக இருக்குது. நைட்டில் சாப்பிடும்போது செரிமானம் கம்மியாகும் கீரைக்கு. அதனால தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஸோ வந்து இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆலுவேரா ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ் அதெல்லாம் வந்து நிறைய விற்கிறாங்க பாட்டில்ட். அண்ட் தென் வீட்டிலேயே கூட வாங்கிட்டு வந்தோம் சில ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது குளிர்காலத்தில் சாப்பிடலாம். அதாவது ஒன்று வந்து இதுக்கும் அந்த குளிர்காலத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. முழு நெல்லிக்காய் எப்போனாலும் சாப்பிடலாம். பிகாஸ் இட் ஹஸ் காட் ஹைலி விட்டமின் சி கண்டென்ட்டு. எனக்கு இந்த தேனில் போட்டு சாப்பிட்றது, ஊற வைக்கிறதுலாம் ஐம் நாட் ஃபார் இட். நீங்கள் அப்படியே நல்லா அலசிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டாவே ஃபுல் எனர்ஜி யூ கெட் இட். பாயில் பண்ணி தேனில் ஊற வைக்கிறதுனால there's no effect on that. தேன் தனியாக சாப்பிட்டுக்கலாம், நெல்லிக்காய் வேணால் சாப்பிட்டுக்கலாம். அப்படியே சாப்பிடும்போது இருக்கிற அதனுடைய வைட்டமின்ஸும் அதனுடைய டேஸ்ட்டும் நீங்கள் தேனில் போட்டுக்கும்போது என்டர்லி டிஃபரெண்ட். அதே மாதிரி நிறைய பேருடைய அதாவது இது தவறான கருத்தா அது என்னன்னு தெரியல. அது ஷெஃப் தான் சொல்லணும். இல்ல நைட் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது, வாழைப்பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும், ஆப்பிள் சாப்பிட்டா சளி பிடிக்கும், எல்லா ஃப்ரூட்ஸையும் ஏதாவது ஒரு பிளேம் பண்ணி சொல்றாங்க. ஃப்ரூட்ஸே தொட மாட்டோம் ஒரு 3 மாசத்துக்கு அப்படின்லாம் சொல்றவங்க இருக்கிறாங்க. அதாவது சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பு, மெயின் கோர்ஸு, டெசர்ட் அண்ட் ஃப்ரூட்ஸ். அது ஏன் ஃப்ரூட்டை கடைசியில் ஏதாவது படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றோம் அப்படின்னா ஒன்று டைஜஷன். மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்காது. வாழைப்பழம் சாப்பிட்டாலும் சரி, எனி ஃப்ரூட்ஸ் இஸ் அட்வைசபிள். இன்னொன்று மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் தான் பழத்தை சாப்பிடணுமே தவிர சாப்பிட்ட பிறகு பழத்தை சாப்பிடக்கூடாது. நீங்கள் நைட்டில் டின்னர் சாப்பிடும்போது கூட டின்னர் சாப்பிட்ட பிறகு ஒரு 2 hours 8 o'clock டின்னர் சாப்பிட்டீங்கன்னா பிஃபோர் கோ டு பெட் ஒரு வாழைப்பழம் சாப்பிடணுமே தவிர இன்பிட்வீன் சாப்பிடும்போது இல்லை சாப்பிட்டு முடிச்ச பிறகு சாப்பிடக்கூடாது. ஏர்லி மார்னிங் வெறும் வயிற்றில் மேபி பப்பாயாவோ இல்லை ஒரு தர்பீஸோ இல்லை வாழைப்பழமோ அதை ஆப்பிளோ அதை சாப்பிட்டுக்கலாம். லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதை சாப்பிடக்கூடாது. ஸோ இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. சிஸ்டம் ஆஃப் ஈட்டிங் மஸ்ட் தெரியணும், அவ்வளோதான். இப்போ சளி பிடிச்சா உடனே வந்து நம்ம பாட்டி வைத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் நாட்டுக்கோழி சிக்கன் சூப், அது எனக்காக கொஞ்சம் சொல்லிருங்க. நாட்டுக்கோழி சிக்கன் சூப், ஆஃப்கோர்ஸ் அது வெஜிடபிள் சூப்பும் உண்டு. பட் மோஸ்ட்லி இப்போ சளி பிடிச்சா டாக்டர் ரெஃபர் பண்றதே வந்து குழந்தைக்கு வந்து சூப் கொடுங்க, சிக்கன் சூப் கொடுங்க, ஏன்னா அது நல்ல ஹீட் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சளி சொல்றாங்க. பிடிச்சாச்சு அப்படின்னாவே சூப்புன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சுக்கு, மிளகு, சுக்கையும் போட்டு மிளகையும் போட்டு, இல்லை சுக்கு கடைக்கெல்லாம் இஞ்சி மிளகு தட்டி போட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியில் வந்து பால் கொஞ்சமாக விட்டு கலக்கிட்டு பனங்கல்கண்டு இல்லை பனை வெல்லத்தையும் போட்டு குடிச்சு பாருங்க, சளிலாம் ஓடியே போயிடும். நிச்சயமாக ஓடிடும். நீங்க உங்களுக்கு பிடிக்கும்ன்றது ஆட்டுக்கால் சூப்புக்கோசம் நான் சொல்றேன். ஆட்டுக்கால் சொல்லல ஷெஃப், அது வந்து பாத்தீங்களா உங்களுக்கே வந்துருச்சு ஷெஃப். அதுக்குள்ள ஒரு காலர் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். மேட்டுப்பாளையத்துல இருந்து ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. வணக்கம், இது பொதிகையின் சுவையோ சுவை. வணக்கம் மேடம், நான் மேட்டாளத்துல செல்வராஜ் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார்.
மேடம் நானும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சாத்து சின்ன டவுட் ஒண்ணு கேட்கணும். ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. ஐயா நான் உங்களை மாதிரி நானும் ஒரு சமையல்காரர் தானுங்க. நான் கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சிறந்த சமையல்காரர் தான். சரிங்க. ஆனா சில விஷயங்கள் வந்து எனக்கு தெரியாத உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு கேட்கறேனுங்க. சொல்லுங்க ஐயா. இப்போ இந்த பனி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டு வச்சிருந்தீங்கன்னா எந்த மாதிரி உணவு நைட்ல எடுத்துக்கலாம்? ஓகே. அதோட ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல எந்த மாதிரி உணவு எடுத்துக்கலாம்? இது ரெண்டும் மட்டும் டவுட் கிளியர் பண்ணி கொடுங்க ஐயா. ஓகே. நன்றிங்க. சரி, நைட் வந்து ஹார்ட் பேஷண்ட் என்ன சாப்பிடலாம்னு கேக்குறாரு. பனி முடியறதுக்கு முன்னாடியே அவர் வெயில் காலத்துக்கு வந்து போயிட்டாரு அவரு. இந்த நம்ம அவருடைய ப்ராப்ளம் வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு வெயில் காலத்துல என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாம். கரெக்ட். இப்போ வந்து நைட், குறிப்பாக நைட் என்ன சாப்பிடலாம்? மெயினா பாத்தீங்க அப்படின்னா ட்ரை, அதாவது ஆயில் இல்லாத ஃபுல்கா சப்பாத்தி இஸ் வெரி குட். ரைஸ் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நைட்டில் சாப்பிடும்போது வெஜிடபிள்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ், பாயில்டு வெஜிடபிள்ஸ், சாஃப்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டீங்கன்னா இட்ஸ் குட். அதே மாதிரி ஸ்கிம்டு மில்க், பாலில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி குடிக்கினாலும் இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி, ரொம்ப நல்லது. பழங்கள் சாப்பிட்டுக்கலாம். வெயில் காலம்னு சொல்லும்போது சப்போஸ் நீங்கள் நான்வெஜிடேரியன் சாப்பிட்றவராக இருந்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது. எல்லாமே குழம்புல தான் சாப்பிடணும். ரெண்டு தான் சாப்பிடணும். ஒன்று மீன் இல்லை கோழி. பூமிக்கு மேலே விளைகிற காய்கறிகள் நீங்கள் சாப்பிடலாம். அதை வந்து நீங்கள் என்ன ஃபார்ம், ஒரு கூட்டுவாம ஒரு பொரியலையோ இல்லை சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணுறாம கொஞ்சமாக ரைஸ் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி 2, அதே மாதிரி கீரைகள் சாப்பிடலாம். ஃபிஷ் கறி அப்படி இல்லைன்னா சிக்கன் குழம்பு. இது வந்து தோல் எடுத்து சிக்கனாக இருக்கணும். ஃபிஷ் வந்து அந்த சின்ன மீனாக தான் இருக்கணும், பெரிய மீனாக இருக்கக்கூடாது. இது சாப்பிட்டாவே கொஞ்சம் அவங்களோட டயட் வந்து டோட்டலாக அண்டர் கண்ட்ரோலில் இருக்கும். சோ அந்த ஹார்ட் பேஷண்ட், இது யாராவது ஒரு பேஷண்ட் அந்த மாதிரி வந்து சுகம் இல்லாதவங்க கூட இந்த இதை ஃபாலோ கண்டிப்பாக பண்ணலாம். பண்ணலாம். கண்டிப்பாக சோ கண்டிப்பா மெயினாக வந்து ரைஸ் அவாய்ட் பண்ணணும். they should not put on weight. அது வெயிட் போட்டாங்க அப்படின்னா அது அந்த மூச்சு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதனால தான் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு வந்து லைட்டாகவே ஃபுட், அதாவது அந்த பேலன்ஸ் டயட்டாகவே கொடுப்பாங்க ஆக்சுவலாக. கரெக்ட், ரைட். சோ நம்ம அந்த சூப் சொல்லிடலாமா? அதுக்கப்புறம் மஷ்ரூம் சூப்பும் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ நம்ம இந்த 2 சூப்பையும் ஒரு கம்பைன் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். நாட்டுக்கோழி சூப்புன்னு சொல்லும்போது மெயினாக நாட்டுக்கோழி குக்காரத்துக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். எலும்போடு அந்த கோழியை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டணும், வெங்காயம் போடணும், தக்காளி பழத்தை போட்டுக்கணும், தட்டி போட்டு இஞ்சி பூண்டு போடணும், மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். தனியாக அந்த சாரை மாத்திரம் நிறுத்துக்கணும். நல்லா உங்களுக்கு கிரீஸியாக ஒரு சாறு, அந்த ஜூஸ் மாதிரி கிடைக்கும், தண்ணி கிடைக்கும். அதில் மிளகுத்தூள், பொடி பண்ண மிளகுத்தூள், உப்பு போட்டு அப்படி குடிச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ஆக்சுவலி. நிச்சயமாக. இந்த நாட்டுக்கோழி சூப்பு இதே மெத்தடில் அந்த நல்ல காளான் நல்லா ஒரு நாளாக கட் பண்ணிவிட்டு கோழியை எடுத்துடுங்க, காளானை போட்டுக்கோங்க, நல்லா பாயில் பண்ணுங்கள். அந்த காளான் மாத்திரம் எடுத்து சாப் பண்ணிக்கோங்க, அந்த சாரில் போட்டுக்கோங்க, மிளகு உப்பு போட்டு குடிச்சு பாருங்கள். You will enjoy it actually. நிச்சயமா. ஏன்னா காளானும் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது ரூபி வந்துட்டாங்க லைன்ல. சொல்லுங்க ரூபி. வணக்கம். இது பொதிகையின் சுவை. வணக்கம். ஹலோ மேடம், நான் ரூபி கர்நாடகா வந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்மா, நல்லா இருக்கேன். சார் பேசலாமா கொஞ்சம்? மேம் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஹலோ சார், வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் இந்த குக்கர்ல கேக் பண்ணுறாங்கல்ல சார்? ஆமாங்கம்மா. அது நான் உப்பு போட்டு பண்ணேன் சார், நல்லா வந்துச்சு. ஆனா மேல கொஞ்சம் உப்பா இருந்துச்சு கேக்ல. சரிங்கம்மா. நீங்க சொல்றீங்க சார், அந்த மெத்தட் கொஞ்சம் சொல்லுங்க. அது பாத்திரம் எப்படி கவுத்தணும் அது எனக்கு தெரியல சார், கொஞ்சம் சொல்லுங்க. சரிங்கம்மா. சின்ன டவுட் சார். சரிங்கம்மா, ஓகே. இந்த கேக் மேல இது போடுறாங்கல்ல, கிரீம், இது அது நம்ம வீட்ல பண்ணலாமா? பண்ணலாமே. அதே கொஞ்சம் சொல்லுங்க சார். Thank you so much சார், காலிங் கொடுத்தது. ஓகே, thank you. ரூபி வந்து பனிகாலத்துலயும் வந்து கேக்க தான் நான் கேட்பேன். ஆமா, டிசம்பர் அப்படின்னு எனக்கு கிறிஸ்மஸும் வரப்போகுது. அதாவது குக்கரில் கேக் பண்ணுறது ஒரு ஈஸியான மெத்தடு. அட் சேம் டைம் மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேலே அந்த கலர் வராது, அவ்வளோதான். குக்கரில் உப்பு போடணும்னு நெஸ்ட்டு கிடையாது. அப்படி உப்பு போகிறதா இருந்தீங்கன்னா கல் உப்பு போட்டுக்கோங்க. அந்த பாத்திரத்தை கமுத்து வச்சிடணும். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தை கமுத்து வச்சிடணும். எந்த கேக் அந்த பாத்திரத்தை கமுத்து வச்சு மேலே கேக் பாத்திரம் வைக்கல, அது கரெக்டாக அதை உட்கார மாதிரி இருக்கணும். ஒன்று ஈக்குவல் குவான்டிட்டி முட்டை, மைதா மாவு, சர்க்கரை, வெண்ணெய் அண்ட் பேக்கிங் பவுடர். நல்லா முதல்ல வந்து சுகரையும் இந்த வெண்ணெயும் நல்லா அடிச்சுக்கணும். பேக்கிங் பவுடரை வந்து இந்த மைதா மாவில் போட்டு நல்லா ஜெல்லிச்சிக்கணும். முட்டை ஒன்றா போட்டு நல்லா அடிச்சுட்டு போட்டோம். வெனிலா எசன்ஸ் போடுறோம். வேணும்னா முந்திரி பருப்போ இல்லை என்ன நட்ஸ் ஒன்று போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு போரிங் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அந்த பாத்திரத்தில் ஊற்றிடுங்க. ஆல்ரெடி கமுத்து வச்சுருக்கோம், அது மேலே இப்படி வைக்கிறோம். இந்த குக்கரில் ஒரு கமுத்து வச்சு பாத்திரம், அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சுட்டு மூடக்கூடாது. மெயினாக வந்து வெயிட் போடக்கூடாது.
அந்த வந்து வெயிட் போடுறோம் இல்லையா, அது போடக்கூடாது. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே அந்த கேக்கு ஒரு குச்சி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டலை அப்படின்னா குக்கி வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஐசிங் வந்து நீங்கள் ஆறின பிறகு தான் சுத்தமாக ஆறிடணும். மேபி ஒரு 3 hours பொறுத்து அது சூடாக இல்லை அப்படின்னா மேபி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பட்டர், ஐசிங் சுகர், நல்ல உப்பு இல்லாத வெண்ணெய், ஐசிங் சுகர், பொடி சக்கரைன்னு கிடைக்கிது, ஐசிங் சுகர்னே கிடைக்கிது. அது ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அது வேணும்னா கலர் சேர்த்துக்கலாம், இல்லை எசன்ஸ் வேணும் எசன்ஸ் சேர்த்துட்டு மேலே அழகாக பூசிட்டு ஒரு கோன் மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் கத்திரியில் சும்மா இந்த பக்கம் இருக்காது இந்த பக்கம் இருக்காதுன்னா உங்களுக்கு ஒரு பூ மாதிரி வரும். கட் பண்ணிங்கன்னா அழகாக பைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐசிங், பட்டர் ஐசிங் சொல்லலாம். ஐசிங்கில் நிறையா இருக்குது. இந்த பட்டர் ஐசிங் உங்களுக்கு ஈஸி, அதை செஞ்சு பாருங்கள். ஸோ கேக் வந்து கிறிஸ்மஸ்க்கான கேக் வந்து இப்போவே நம்மளுக்கு பியூட்டிஃபுல் ரெசிபி கிடைச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனிக்காலத்தில் மொறுமொறுன்னு அப்படியே சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே தோணும். ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கிட்டு நம்ம மொறுமொறுப்பா நம்ம ரெசிபி கொடுத்துடலாம் ஷெஃப். கண்டிப்பா. சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும். சக்தி மசாலா சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலாவும் பிடிக்கும். வெல்கம் பேக் நேர்களே. இப்ப குளிர்காலத்துக்கு ஏத்த சமையல், ஏத்த ரெசிபிஸ் அதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சூப்ஸ் பார்த்தோம், இப்ப கேக் கூட பார்த்துட்டோம். அடுத்து வந்து எல்லாருக்குமே பிடித்தது மொறுமொறுப்பா என்ன இருக்கு. ஏன்னா அந்த ஒரு பிரேக் சமயத்துல நீங்க போய் அப்படியே ஏதாவது இருக்கா அப்படின்னு கிச்சன்ல போய் தேடுவாங்க. போர் அடிக்கும் போதும் மொறுமொறுப்பா ஏதாவது வேணும், இல்லாட்டி ஏதாவது டிவி பார்க்கும் போதும் மொறுமொறுப்பா ஏதாவது வேணும். ஸோ என்ன மாதிரி மொறுமொறுப்பானது ஷெஃப் தாமு அவர்கள் சாப்பிடுவாருன்னு எனக்கு தெரியணும். அதாவது இப்போ ஷூட்டிங் முடியுது, வீட்டுக்கு போகிறோம், இந்த நல்ல சின்ன சிங்க இருக்குது வீட்லேயும், ஆல்மோஸ்ட் இந்த வெயில் ஜாஸ்தி இல்லை. நான் சாப்பிடும்போது நல்ல பகோடா தேடுவேன், தூள் பகோடா. அந்த கிறிஸ்மஸ் கிடைக்கும் தூள் பகோடாவில், தூள் பகோடா கிறிஸ்மஸ் கிடைக்கும். அந்த கிறிஸ்மஸோட சாம்பார் சாதத்தை வச்சு சாப்பிடும்போது கலக்கலா இருக்கும். ஸோ சாம்பார் சாதம் அண்ட் தூள் பக்கோடா வந்து உண்மையிலே நல்லா இருக்கும். அதுவும் இந்த வெங்காய பக்கோடா அப்படிங்கிறதும் ரொம்ப ஃபேமஸ். வெங்காய பக்கோடா ஃபேமஸ். அண்ட் ஈவன் இப்ப பாத்தீங்கன்னா வெஜிடபிள் பக்கோடாஸும் வந்து நிறைய அவைலபிள். அது பஜ்ஜி மாதிரி வந்துடுது. இந்த கிறிஸ்மஸ் வேணும் அப்படின்னா 2 கை வெங்காயம், ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை ஒரு பாத்திரம் போட்டுக்கோங்க. 2 கை கடலை மாவு, 1 கை அரிசி மாவு, மிளகாத்தூள், கருவேப்பிலை, 1 கை கருவேப்பிலை, பூண்டு இடித்து போட்டு பூண்டு, வெண்ணெய் வந்து சும்மா ஒரு 2 டீஸ்பூன் வெண்ணெயும் போட்டு முதல்ல பெசரிடணும். கையில் ஒரு மாவோட பெசரிடணும். தண்ணி தெளிச்சிட்டு கையில் இப்படி உதிர்த்த மாதிரி போட்டுடணும். கலர் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அதை கரண்டியில் எப்படி எடுத்திங்கன்னா கலகலன்னு சத்தம் கேட்கும். நல்லா எண்ணெயெல்லாம் இருத்துட்டு ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு அதில் பகோடா கொட்டிடணும். நல்ல மிளகாய் போட்ட சாம்பார் சாதம் கொஞ்சம் குழைய வடிச்சிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பகோடாவோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சூப்பர்பான டேஸ்ட். ஸோ இதே வந்து வேற மாதிரி நம்ம பண்ணலாம்ல ஷெஃப், இந்த மாதிரி பக்கோடா அப்புறம் வந்து ரிப்பன் பக்கோடா ஒரு சம்திங் இது வந்து பண்ணலாம். ஸ்நாக்னு தனி, இது வந்து அலாங் வித் ஃபுட்டோட நம்ம சாப்பிடுறோம். இது வந்து நிறைய நாள் வச்சு சாப்பிட முடியாது. இப்போ சப்போஸ் நீங்க சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அந்த மாதிரி அப்படின்னா ஒரு 3 days to 4 days வச்சு சாப்பிடலாம். மெயின்லி இந்த குளிர்காலத்துக்கு நாமளா வந்து ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு கிறிஸ்பா எதிர்பார்ப்பாங்க. இந்த ஆயில் இருக்கிறதால மேபி நீங்கள் வந்து ஒரு தேங்காய் எண்ணெயிலையோ இல்லை ஒரு கடல் எண்ணெய் பொரிச்சிங்க அப்படின்னா இட் இஸ் வெரி சேஃப். இப்போ ஒரு நல்ல தட்டை வேணும் அப்படின்னா ஒரு அழகு அரிசி மாவு, அரை அழகு வந்து பொட்டுக்கடலை மாவு, ஊற வச்ச கடலைப்பருப்பு 1 கை, மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டு வெண்ணெய் ஒரு 50 கிராம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு வாழை இலையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நல்லா தட்டி எடுத்துட்டு அதை தேங்காய் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து நல்லா ஏன்னா தேங்காய் எண்ணெயில் போட்டு பொரிச்சிங்கன்னா எண்ணெய் இழுக்காது. ஆக்சுவலாக நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு ஒரு 3 days to 5 days நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பாக சாப்பிடும்போது, ஈவினிங்கில் சாப்பிடும்போது மழை காலத்துக்கும் சரி குளிர்காலத்துக்கும் சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும், கலக்கலாவே இருக்கு, சாப்பிடணும் போல இருக்கு. அதுக்குள்ள அடுத்த நேயர் வந்துட்டாங்க, என்ன சொல்றாங்க? வணக்கம், இது பொதிகையின் சுவை. வணக்கம் விக்னேஷ், லைன்ல இருக்கீங்க? கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தாமோதரன் சார் இருக்காரா? வணக்கம் சார், சொல்லுங்க. ரொம்ப 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 சந்தோஷம் சார் உங்ககிட்ட பேசுறதுக்கு. சார் எனக்கு வந்து இந்த பானிபூரியோடைய மசாலா வேண்டாம்,
பூரி எப்படி பண்ணணும் அது சொல்லுங்க. அப்புறம் பால் போலி எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க. அந்த 2 மட்டும் தான். நானும் அம்மி, கல்லோரல், இயந்திரம், கல் எல்லாமே வச்சுட்டு இருக்கேன். டே டு டே லைஃப் ஆல்சோ. வாவ், தட்ஸ் வெரி சந்தோஷமா குட், இருக்கு. வெரி Very குட், good, very good. சோ இப்போ இன்னைக்கு வந்து ஷெஃப் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், அடுத்தது யார் யார் அம்மிக்கல் வச்சிருக்காங்கன்னு ஒரு சென்சஸ் எடுத்து பெரிய நீங்க விஷயம் gift அது. கொடுக்க போகணும் அதாவது ஷெஃப். ரீலியா தேங்க் யூ கூப்பிட்டதுக்கு. தேங்க் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் அம்மிக்கல் வச்சிருக்கேன், உரல் வச்சிருக்கேன், ஆட்டுக்கல் வச்சிருக்கேன்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து பாரம்பரியம் திருப்பி வந்துச்சு அப்படின்னா சந்தோஷப்பட முதல் ஆள் நான் தான் இருப்பேன். ஏன்னா இப்போ வந்து எல்லாமே ஜங்க் ஃபுட்டு தேடி போகிற டைமில் இந்த மாதிரி ஒரு பாரம்பரியம் எடுத்து வரும்போது மனசு சந்தோஷம். ஏன்னா யாருக்குமே வந்து இந்த டிசீஸ்ன்றது வராது, நோய் கிட்ட வராது. ஏன்னா நிறையா அந்த மருத்துவ குணம் உள்ள பொருள் சாப்பிட்றதால. அவர் கேட்டது பானி பூரியே, அது பேர் வந்து ஹிந்தியில் கோல்கப்பாஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டா மாவும், சப்போஸ் ஒரு ஆளாக்கு ஆட்டா மாவு எடுத்திங்கன்னா ஒரு கைப்பிடி ரவை போடணும், தண்ணி தெளிச்சிட்டு கெட்டியாக பிசையணும். சின்ன பூரி மாதிரி சுட்டிங்க அப்படின்னா, அதாவது கெட்டியாக பிசைஞ்சிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் மாவை தெளிச்சிட்டு சின்ன பூரியாக சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்க எடுக்கும்போது பொரிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா உப்பி வரும். அது நல்லா கிறிஸ்பாகவே இருக்கும். ஏன்னா ஆட்டா வந்து அந்த தன்மை இருக்குது, அது ரவைக்கு அந்த தன்மை இருக்குது. அது ஒரு கையில் விரல வந்து உடைச்சிங்க அப்படின்னா அழகாக உடையும். அது உள்ள கொஞ்சம் நல்லா சென்னா வேக வச்ச சென்னா கொஞ்சம் மசாலா போட்டு அதை உள்ளே வச்சுட்டு அந்த பானியை, அதாவது தண்ணியை ஊற்றி குடிக்கும்போது அதனுடைய டேஸ்ட்டு அந்த சென்னாவோட அந்த பூரியோட தண்ணியோட கலகலாக இருக்கும். ஆக்சுவலாக நிச்சயமா ரொம்ப அருமையாக. அடுத்து வந்து பால் பேணி கேட்டாங்களா, பூரி அந்த மாதிரி கேட்டாங்க, பாலில் போடுறது. பால் பேனின்னு சொல்லல, பதர் பேனி. பதர் பேனி. இது பதர் பேனின்னு சொல்லும்போது மைதா மாவு, வெண்ணெய், கொஞ்சமாக சோடா உப்பு. பதர் எப்படி பண்ணலாம்னா இந்த பூரி மாதிரியே பண்ணிக்கணும். 3 வாட்டி மடிக்கணும். மடிச்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு லேஸ் ஃபார்ம் ஆகும். இந்த உள்ளங்கை அளவுக்கு அந்த பூரியை நீங்கள் சுட்டு எடுத்துக்கணும். ஒரு குழியான தட்டில் வச்சுக்கணும். இதுக்கு நல்லா சூடான பாதாம் பருப்பு அதை அந்த பாலில் போட்டு பால் நல்லா கொதிக்க விட்டு சர்க்கரையை போட்டு என்ன பண்ணால் அந்த பாலை வந்து அந்த பேனியில், அதாவது அந்த பதரில் ஊற்றிட்டு அதோடு சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட் வந்து வாய்ப்பே இல்லை, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த பதர் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். அதுதான் பதருடைய பெரிய அட்வான்டேஜ். ஆக்சுவலி ஊற வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஷெஃப், நீங்க சொன்னீங்க கிரீசி ஃபுட் சாப்பிடக்கூடாது, ரொம்ப லைட் அண்ட் டைஜஸ்ட் ஆன ஃபுட் தான் சாப்பிடணும். ஏன்னா குளிர்காலத்துல கிரீசி ஃபுட் அப்படிங்கும்போது வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு டைஜஷன் ஆகாது. ஏன்னா நம்மளும் வந்து வேலை பார்க்குற கொஞ்சம் அப்படியே சோம்பேறியா இருப்போம். குளிர்காலம் அப்படிங்கும்போது பீப்புள் வாண்ட் டு சிட் இன் சைட் ஒரு அந்த மாதிரி. ஸோ எந்த மாதிரி ஃபுட் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும்? கிரீசி இல்லாத ஃபுட் வந்து என்னெல்லாம் ஃபுட் இருக்கு? மோஸ்ட்லி வந்து நீங்க ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து ஒரு மசாலா வடையாகட்டும், ஒரு ஆமை வடையாகட்டும், ஒரு கீரை வடையாகட்டும், இந்த வடை ஐட்டம்ஸு, பொங்கல் ஐட்டம்ஸு, இதெல்லாம் வந்து நிறைய ஆயில் கண்டென்ட் இருக்கோ, கீ கண்டென்ட் இருக்கோ, அதை அவாய்ட் பண்ணால் இட் வெரி ஈஸி. இப்போ எதை தான் சாப்பிட்றது நான் முதல்ல அப்படின்னா, எல்லாம் ஸ்டீம்டு ஃபுட்டு சாப்பிட்லாம். இட்லி சாப்பிட்லாம், ஆப்பம் சாப்பிட்லாம், இடியாப்பம் சாப்பிட்லாம், மெல்லிசான தோசை சாப்பிட்லாம், கல் தோசை சாப்பிட்லாம். அதே மாதிரி உப்புமா சாப்பிட்லாம், கிச்சடி சாப்பிட்லாம், அவல் உப்புமா சாப்பிட்லாம். தென் அடையை சாப்பிட்டா அடையை கண்டிப்பாக சாப்பிட்லாம். நீங்கள் அடையை செய்யும்போது கண்டிப்பாக பெருங்காயத்தூள் நிறையா போட்டு செஞ்சீங்கன்னா அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வராது. அடையை சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐட்டம் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து இந்த ஹெவினஸ் இருக்காது. ஒன்று அடை சாப்பிடும்போது ஹெவினஸ் இருக்காதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு அடை 2 அடை சாப்பிட்றதுல ஒன்றும் ஆகாது. நீங்கள் ஆல்ரெடி பெருங்காயம் போட்டதால் உங்களுக்கு அந்த ஹெவினஸ் வராது. வேற இந்த கிரீசி ஃபுட்டாக சாப்பிடும்போது உங்களுக்கு நான் சொன்னேன், ஆல்ரெடி முதல்ல எடுத்தோன்னே தான் சொன்னேன், நீங்கள் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் கண்டிப்பாக சூடாக தண்ணி குடிச்சிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அது டைஜஷன் ஈஸியாக ஆகிடும். அதே மாதிரி சாப்பிட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் நடக்கணும். சுடு தண்ணி குடிச்சிட்டு 5 நிமிஷம் நடந்தாவே எல்லாமே செட்டில் ஆகிடும். ஆக்சுவலாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி லைட்டாக இருக்கும். அதான் இந்த சைனீஸ் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்து இந்த சைனீஸ் டீன்னு கொடுக்குறாங்கல்ல, அந்த கிரீசி ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு. இப்போ எல்லா குழந்தைங்களுக்கு வந்து நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் கூட குளிர்காலத்தில் நம்ம தாராளமாக சாப்பிடலாம் இல்லையா? சரி, ஆக்சுவலாக பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு எப்படின்னா நம்ம கொடுத்தது தான், நம்ம தான் கூட்டு போய் கொடுத்துருக்கோம். எதெல்லாம் வந்து மைதா ப்ராடக்ட் நிறையா இருக்கோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. எஸ்பெஷலி இந்த நூடுல்ஸ் சொல்கிறீங்க இல்லையா, இந்த குளிர் காலத்தில் மைதா, அது எண்ணெய் செய்கிறது, மசாலா செய்கிறது, அதை நீங்கள் அவாய்ட் பண்ணால் இட் பி குட். ஃப்ரைட் ரைஸை விட நூடுல்ஸ் அவாய்ட் பண்ணிங்கன்னா இட் பி குட் ஆக்சுவலி.
டெஃபினெட்லி. அடுத்த ஷெஃப் பால் நம்ம சொன்ன இது ஈவன் நம்மளுக்கு வந்து தயிர் பால் அது வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதுல வந்து கால்சியம் வந்து நிறைய இருக்கு. எஸ்பெஷலி கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் வந்து ஓல்ட் பீப்புள் எல்லாருமே வந்து பால் நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. பால் வந்து சாப்பிட்டாலும் சளி பிடிக்குது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு ஐயோ பால் நான் சாப்பிட மாட்டேன் சளி பிடிக்கும் அப்படின்னு நான் ஒரு கிராமத்துல இருந்து ஒரு லேடி சொன்னாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து ஷெஃப்? பால் அண்ட் தயிரை நல்லா எடுத்துக்கலாமா குளிர்காலத்துல? தயிர் வந்து அகெயின் ஜீரண சக்தியை கம்மி பண்ணுற சக்தி. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய ஃபேட் கண்டென்ட்ஸ் இருக்குது. ஜீரணமாகிறது நைட்டில் எஸ்பெஷலி எடுக்கக்கூடாது. அது நீங்கள் பட்டர் மில்காக குடிக்கலாமே தவிர தயிரை எடுக்கக்கூடாது. பால்னு சொல்லும்போது இப்போ இருக்கிற வர பாலில் வந்து அந்த அளவுக்கு வந்து சளி பிடிக்கிற அளவுக்கு இல்லை. கறந்த பால்லனா சொல்லலாம். எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பால் காசும் போது கூட தண்ணி விட்டு காசுனோன்னா உடம்புக்கு ஒன்றுமே ஆகிறது இல்லை. நம்ம வந்து என்ன அப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது கொஞ்சம் தண்ணியாக கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க ஒன்றும் ஆகிறது இல்லை. நம்ம வந்து பால் அப்படியே தண்ணி ஊற்றாமல் காசி அதில் வந்து நம்ம குடிக்கும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் வருது. எஸ்பெஷலி கறந்த பால். நான் நாட் டாக்கிங் அபவுட் அதர் மில்க். அதனால் நீங்கள் பாலில் தண்ணி ஊற்றி காசிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய சால்வ் ஆகலாம். இப்படியா ஷெஃப்? ஏன்னா நிறைய பேர் திக்கா குடிச்சாதான் ரொம்ப அதுதான் வந்து அது பக்கம் நம்ம மீண்டும் தொடர்ந்து இந்த பால் இதை பத்தி பேசலாம். ஏன்னா அது டெய்லி எல்லாரும் குழந்தைகள் எல்லாரும் குடிக்கிறது. வணக்கம், இது பொதிகையின் சுவையா சுவை. வணக்கம், லைன்ல இருக்கீங்க. ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன, சந்தேகம் என்ன? சார் ஆக்சுவலா என்னன்னா எனக்கு வந்து அவன்ல வந்து கேக் செய்யணும். ஆக்சுவலி கேக்குக்கு வந்து எனக்கு கிராம்ஸ்ல சொல்லுங்க சார் அதோட மெஷர்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் பேக் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு டவுட், ஆட்டுக்கால் பாய எப்படி செய்யணும்? நான் எதுவுமே சொல்லல ஷெஃப், நான் ஹிண்ட் கூட கொடுக்கல. நீங்க தான் அத ஒரு ஹிண்ட் விட்டீங்க, வந்துருச்சு. ஓகே, நன்றி, கூப்பிட்டதுக்காக நன்றி. கேக் வந்து நம்ம சொல்லிடலாம். அவன்ல செய்யணும். நான் ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்தேன், ஈக்குவல் குவான்டிட்டி. 200 கிராம் மைதா மாவு அப்படின்னா ஒரு முட்டை வந்து 50 கிராம், 4 முட்டை 200 கிராம். 200 கிராம் மைதா, 200 கிராம் சர்க்கரை, 200 கிராம் முட்டை, 200 கிராம் வெண்ணெய், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், எசன்ஸ் ஃபியூ ட்ராப்ஸ். இப்போ அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடணும். 150 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். நான் சொன்னேன் மெத்தட் சொன்னேன். வெண்ணையும் சர்க்கரையும் நல்லா அடிச்சிக்கணும். ஒரு முட்டையை ஊற்றிட்டு வரணும். பேக்கிங் பவுடர் மைதா மாவு ஜல்லிச்சு வச்சு அதில் போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு இந்த மோஷனில் தான் நீங்கள், அதாவது இந்த ஒரு சுற்றிட்டு வரதோ நீங்கள் அந்த மாதிரி தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். கோவமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் எசன்ஸ் ஊற்றிக்கலாம், அதே மாதிரி நட்ஸ் ஊற்றிக்கலாம். எந்த கண்டெய்னரில் நீங்கள் ஊற்ற போகிறீங்களோ க்ரீஸ் பண்ணிவிட்டு இல்லை பட்டர் பேப்பர் போட்டு அதில் அந்த மிக்சர் ஊற்றிட்டு நீங்கள் அவனில் ப்ரீ ஹீட்டில் அவனில் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் 20 மினிட்ஸில் அழகாக ரீஸ் ஆகும். ஒரு பேபி டூத் பிக் வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒட்டலை அப்படின்னா கேக் இஸ் டன். இந்த கேக் வந்து சூப்பராக இருக்கும். இட்ஸ் ஒன்லி a டீ கேக். ஆட்டுக்கால் பாயான்னு சொல்லும்போது நல்ல குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த காலத்தில் வந்து கும்டி அடுப்பில் செய்வாங்க, ஓவர் நைட் செய்வாங்க. அது ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் வெந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் அது மசாலா அரைச்சி விடுவாங்க, தாளிப்பு போடுவாங்க. காலையில் 6:30 to 7 மணிக்குள்ளே அது ரெடி ஆகிடும். தோசையோடு சாப்பிடும்போது அதை ஒரு குழம்புப்போட அட்டகாசமாக இருக்கும். இப்போ அது வாய்ப்பு இல்லை. நீங்கள் குக்கரில் எடுத்துகிட்டு அந்த குக்கரில் அந்த ஆட்டுக்கால், சப்போஸ் 2 கால்னால் 2 கால் ஆட்டுக்காலை போட்டுக்கோங்க. ஒரு ஆட்டுக்காலுக்கு 4, 2 8 பீஸ் வரும். அதை போட்டுட்டு அதில் வந்து 2 ஆட்டுக்காலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி பழம், மிளகாத்தூள் 5 டீஸ்பூன், தனியாத்தூள் 6 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 6 பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஃபுல்லாக, அதாவது அந்த கால்கள் முழுகிறவளும் தண்ணியை விட்டுடணும். 20 விசில் விட்டுட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா அந்த ஆட்டுக்காலில் எலும்புலேருந்து அந்த சதை கழண்டு வந்துடும். அடுப்பு அணைச்சிக்கோங்க. காலையில் தேங்காய் பால், தேங்காய் அரைச்சி விட்டுனா தேங்காய் அரைச்சி விட்டுட்டு நான் கொதிக்க வச்சுட்டு தேங்காய் அரைச்சி விட்டுருங்க. தாளிப்புக்கு சோம்பு கருவேப்பிலை தாளித்து கொட்டுங்க. தோசை நல்லா மெத்து தோசை சுட்டுக்கோங்க. ஆட்டுக்காலோட குழம்பு வச்சு ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள், கலக்கலாக இருக்கும் தீபாவளி. இடியாப்பமும் கொஞ்சம் சொல்லிடலாம் ஷெஃப். இடியாப்பமும் அந்த ஆட்டுக்காலுக்கும் தான் ஷெஃப் சூப்பரான ஒரு காம்பினேஷன். ஆமா, எங்களுடைய பாட்டி எங்க அம்மா எல்லாம் பண்ற காம்பினேஷன் இடியாப்பம் அண்ட் பாயா காம்பினேஷன். தீபாவளி கலக்கலா இருக்கும் சொன்னாங்க, தீபாவளிக்கு சாதமா செய்வாங்க. ஆமா, இடியாப்பம் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். ஒன்று புழுங்கலரிசி மாவு, இல்லைன்னா பச்சரிசி மாவு. புழுங்கலரிசியை அலசிட்டு அதை கழுவி எடுத்துட்டு ஆற வச்சு ஃபேன்களை ஆற வச்சு அரைச்சிக்கணும். புழுங்கலரிசி சரி பச்சை நல்லா பவுடர் அரைச்சிடணும். சுடு தண்ணி, உப்பு
போட்டு ஒரு கொதிக்க விட்டு அந்த ஒரு பாத்திரத்தில் போட்டு மத்து பின்பக்கத்தில் வந்து நல்லா கொம்பு மாதிரி இருக்கலாம், அதை சுற்றி மிக்ஸ் பண்ணிட்டே வரணும். ஒரு ஸ்டேஜில் சாஃப்டாக இருக்கும். இடியாப்பாச்சின்னு இருக்குது. இடியாப்பாச்சியில் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. உள்ள பிராஸில் இருக்கும், நிறைய ஹோல்ஸ் இருக்கும். அதில் கொஞ்சம் நைட்டாக வந்து எண்ணெயை தடவிட்டு இந்த சாஃப்டாக இருக்கிற அந்த மாவு எடுத்து உள்ளே போட்டுட்டு ஒரு தட்டில் போட்டு நீங்கள் பிழிஞ்சாலும் சரி, இல்லை இட்லி தட்டில் துணியை போட்டு பிழிஞ்சாலும் சரி, வேக வச்சு எடுத்துக்கோங்க. அருமையான இடியாப்பம், சாஃப்டான இடியாப்பம், ஜீரண சக்தி உள்ள ஒரு இடியாப்பம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய இடியாப்பம், அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். இடியாப்பம் சேவைங்க பண்ணலாம், லெமன் சேவை பண்ணலாம், தேங்காய் சேவை பண்ணலாம், புளி சேவை பண்ணலாம், தயிர் சேவை பண்ணலாம். அதே மாதிரி வெஜிடேரியனுக்கு தேவை கொடுக்கலாம். நான் வெஜிடேரியன் இடியாப்பத்தோட பாயா நல்லாயிருக்கும். இடியாப்பம் வெஜிடேரியனுக்கு இடியாப்பம் வித் வெஜிடபிள் வெள்ளை குருமா நல்லாயிருக்கும். இடியாப்பம் வித் தேங்காய் பால் கலகலாக இருக்கும். நிச்சயமா ரொம்ப அருமையான ஒரு இது. இப்ப கம்மிங் பேக் டு பால், ஏன்னா வந்து பால் அப்படிங்கிறது டெய்லி நம்ம எல்லாரும் குடிக்கணும் அப்படின்னு, ஏன்னா இப்ப வேகன் டயட்னு இப்ப நிறைய இருக்கு ஷெஃப். பால் எதுவுமே வந்து நான் எனிதிங் ஒயிட் வந்து நாங்க வந்து தொட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு குரூப் இப்ப இருக்கு. பால்லாம் சாப்பிட மாட்டோம், தயிர்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு. பாலை நீங்க சொன்ன மாதிரி தண்ணி கொஞ்சம் விட்டு காய்ச்சி சாப்பிட்டா வந்து நல்லது அப்படின்னு சொல்றீங்க. அண்ட் லோ ஃபேட் மில்க் வந்து சாப்பிடலாமா? இந்த லோ ஃபேட் எல்லாமே எடுத்து ஒரு சத்தே இல்லாத ஒரு மில்க் அப்படின்னு இருக்கு. இப்போ எனக்கு அது சாப்பிடாம இருக்கலாமே, அது இன்னும் காஸ்ட்லி ஷெஃப். இல்லை சாப்பிடாம இருக்கலாமே. நாம் வந்து எவ்வளோ நாள் இருக்க போகிறோன்னு தெரியாது. இருக்கிறவர்களும் நல்லா ஆண்டு அனுபவிக்கணும், சாப்பிட்டு அனுபவிக்கணும். நான் சொல்கிறது வந்து இப்போ ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்க சொல்கிறேன். அதுக்கு லோ ஃபேட் குடிக்காமல் இருக்கலாமே. இப்போ எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா பாலில் வந்து ஒரு ஹார்லிக்ஸ் போட்டால் பிடிக்கும், போன்விட்டா போட்டால் பிடிக்கும். நான் வந்து பாதி தண்ணி பாதி பால் ஸ்டே பண்ணி போன்விட்டா மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுறேன். எனக்கு ஒன்றும் ஆறுது இல்லை. ஸோ இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் செட். எல்லாமே உங்கள் மைண்ட் செட்டு தான். ஆனால் திக்காக குடிச்சா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஜீரணசக்தி ஆகாது. அதனால தான் தண்ணி ஊற்றி குடிக்க சொல்கிறோம். ஸோ அதனால இப்போ இண்டிவிஜுவலோட ஒப்பீனியன் வேறு. நம்மளுக்கு வந்து பாதி பால் ஊற்றிட்டு நீங்கள் என்ன வேணாலும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலான்றது என்னோட வரைக்கும். அடுத்த நேரம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். லைன்ல வந்திருக்காங்க. வணக்கம், இது பொதுகையின் சுவை ஜெயந்தி. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா. செவரட்டி எப்படிங்க செய்யறது? செவரட்டி என்ன மாதிரி வேணுமா? வால்யூம் கம்மி பண்ணுங்கம்மா. உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, இல்லாட்டி நீங்க போன் கட் பண்ணிட்டு நீங்க டிவில நீங்க வந்து இந்த ரெசிபி நீங்க கேட்டுக்கலாம். சொல்லுங்கம்மா. ஓகே, செவரட்டி வந்து எப்படி செய்யறது அப்படின்னு கேக்குறாங்க. கட் பண்ணிடுங்கம்மா, நீங்க போன் கட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ. இது வந்து ஒரு நான் வெஜிடேரியனில் ஒரு ஹெல்த்தியான மெடிசினல் வேல்யூ உள்ள ஒரு ஃபுட்டு. அந்த சோரட்டியை வந்து நீங்கள் 8 பீஸாக கட் பண்ணிக்கலாம். மிளகு, இடித்த மிளகு, பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி பழம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அது இருத்துட்டு கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு வந்து ரத்தத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த சோரட்டியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயத்தை வதக்கிட்டு அந்த வெந்த சோரட்டியும் போட்டு வதக்கிட்டு மிளகுத்தூள், உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா ஒரு சாம்பார் சாதத்தை சாப்பிடும்போது அது சோரட்டி டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. ஸோ நிச்சயமா ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் வந்து டிவைடட். வெஜிடேரியனுக்கு தான் வந்து ரொம்ப கோல்டு பிடிக்கும், நான் வெஜிடேரியன் பிடிக்காது அப்படின்னு ஒரு கருத்து. அதை பத்தி என்ன ஷெஃப் நினைக்கிறீங்க? அந்த மாதிரிலாம் அதாவது சில காய்கறிகள் வந்து உடம்புக்கு வந்து என்ன சொல்றீங்க, பாடியோட கான்ஸ்டியன்சி. இப்போ வந்து குக்கும்பர், அதாவது தோசைக்காய், வெள்ளரிக்காய், பூசணிக்காய், சொரக்காய், அதே மாதிரி இந்த என்ன பீர்க்காங்க, இதெல்லாம் சில பேர் சாப்பிட்டா உங்களுக்கு வந்து கோல்டு வரும்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே வரதில்லை. யாருக்கெல்லாம் வந்து இந்த பாடி கான்ஸ்டியன்சியில் ஒத்துக்கலையோ அவங்களுக்கு மட்டும் அந்த கோல்டு வருது தவிர, மற்றபடி இது சாப்பிட்டா கோல்டு, கத்திரிக்காய் சாப்பிட்டா சூடு, வெண்டைக்காய் சாப்பிட்டா குளுத்தி, அது டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவலுடைய பாடியோட கான்ஸ்டியன்சி. நீங்க நம்ம நிகழ்ச்சியில இப்ப நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில இருந்து கத்துக்கிட்டோம். அதுவும் மெயினா வந்து டிப்ஸ் வந்து நிறைய எனக்கு கொடுத்துருக்காங்க ஷெஃப். மெயினா வந்து இந்த கோல்டு பிடிக்குது, இல்லாட்டி ஹீட்டுக்கு என்ன சாப்பிடலாம், கோல்டுக்கு என்ன சாப்பிடலாம்னு சொல்றதோட நேரத்துக்கு சாப்பிட்டாலே வந்து நேரத்துக்கு நல்ல அருமையான சாப்பாடு, ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க ஹெல்த்தி நம்ம நார்மல் நம்ம சாப்பாடை சாப்பிட்டாலே வந்து உங்களுக்கு சளி பிடிக்காது, உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி தூக்கமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல ஷெஃப். அவங்க தூங்கணும், நல்லா தூங்கிட்டு தூக்கம் சொல்லும்போது நிறைய பேர் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கேரி பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கேரி பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை கேரி பண்ணும்போது தூக்கம் வரதில்லை. என்ன பொறுத்தவரைக்கும் நம்மளால சாதிக்கக்கூடியது ஒண்ணுமே கிடையாது.
கண்டிப்பாக ரொம்ப இன்னைக்கு அருமையா நீங்க வந்து சொன்னீங்க. நம்மளே நாராயணன் சரி நம்ம கடவுள்களை விட்டுரும். நீங்க கடவுள்களை விட்டுட்டு நிம்மதியா படுத்துக்கோங்க, ஹாப்பியா தூங்குங்க, ஆட்டோமேட்டிக்கா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுங்க. நிச்சயமாக இங்க ஒரு ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணுங்க, இன்னும் ப்ராப்ளமே இருக்காது உங்களுக்கு. ஷெஃப் தாமுடைய ரெசிபி ட்ரை பண்ணுங்க. சரி நேயர்களே, மீண்டும் நான் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை அடுத்த வாரம் நான் சந்திக்கிறேன். ஷெஃப், அடுத்த வாரம் என்ன நம்ம ஸ்பெஷலா பண்ண போறோம்? எனிதிங் சர்ப்ரைஸ் ஸ்பெஷல்? சர்ப்ரைஸே கொடுக்கலாம். சரி, நம்ம சர்ப்ரைஸாவே நீங்க பாருங்க. மீண்டும் நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். உங்க சார்பிலையும் உங்க பொதிகை தொலைக்காட்சியின் சார்பிலையும் நம்ம சூப்பர் ஸ்டார் ஷெஃப் தாமு அவர்களுக்கு நன்றி, வணக்கம்.